Hello students, welcome to my channel. இப்போ illustration 8 sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. David does not keep proper books of account. Following details are given from his records. டேவிட்ங்கிறவர் சரியான ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலை. கீழே உள்ள இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அக்கௌண்ட்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்களா? இதில் பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தனியாக ஓப்பனிங் பேலன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டல் தனியாக கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் 31/3/2019 கொடுத்துருக்காங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல். அப்போ என்ன இது? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45,000 ப்ளஸ் வித்ட்ரியூ அப்படின்னா என்னது? 2,500 பெர் மந்த் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸுக்காக 2,500 பெர் மந்த் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து ட்ராயிங்ஸ் எப்படி இருக்காங்க? 2,500 பெர் மந்த். அப்போ நம்ம இயருக்கு தான் போட போகிறோம். அப்போ 2,500 × 12 பண்ணி போடணும் ட்ராயிங்ஸ். ஓகேவா? ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வித் த அபவ் இன்ஃபர்மேஷன். இதை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் தெரியாது, க்ளோசிங் கேபிட்டலும் தெரியாது. இதை வச்சு தான் 2 கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன எழுதிப்பீங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் டேவிட் as on 1st April 2017 ப்ராக்கெட்டில் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு போட்டுங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். லைபிலிட்டிஸ் அசெட் நோட் பண்ணிங்க. இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம சம்மில் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? எதெல்லாம் அசெட் எதெல்லாம் லைபிலிட்டிஸ்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கேஷ் என்ன? அசெட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் குட்ஸு அசெட். Sundry debtors asset, sundry creditors liabilities, loan என்னது? liabilities, business premises asset, furniture asset. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்முக்கு வாங்க. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எதெல்லாம் அசெட் சைடோ அதை எடுத்து போட்டுக்கணும். நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு பேலன்ஸ் 1/4/2018 இதில் உள்ள இன்ஃபர்மேஷனை எடுத்து தான் போடணும். ஃபஸ்ட்டு கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 43,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,20,000. அப்படியே எடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். கேஷ் 43,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,20,000, sundry debtors 84,000, business premises 2,50,000, furniture 33,000. இதில் உள்ள அசெட் சைடில் என்னென்னலாம் நோட் பண்ணியிருக்கோமோ அசெட்டுன்னு அதெல்லாம் எடுத்து அசெட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது? sundry creditors எவ்வளோ இருக்குது? sundry creditors 1,05,000 இருக்கா? லோனு லைபிலிட்டிஸ் தான், அது எவ்வளோ இருக்குது? 25,000. இது ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். sundry creditors ப்ளஸ் லோன் எழுதிட்டோமா? எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? இது எல்லாத்தையுமே இந்த சைடு உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை இங்கே எழுதிட்டு இதுலேருந்து என்ன பண்ணுவோம்? இது ரெண்டத்தையும் லெஸ் பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போ என்ன ஆட் பண்ண எவ்வளோ வருது? 5,30,000 வருது. இந்த 5,30,000ல் இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க. 1,30,000 வருதா? 1,30,000 லெஸ் பண்ணிங்கன்னா 4 lakh. அந்த 4 lakh தான் கேபிட்டல் பேலன்ஸ் இப்படின்னு போட்டுக்கிறீங்க. பட் என்ன கேபிட்டல் இது? ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மெத்தடில் எழுதிங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் டேவிட் as on 31st March. இது வந்து என்னது? க்ளோசிங் கேபிட்டல். புக்கில் என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 31st March 2019. அதை அப்படியே எழுதிக்கிங்க. எழுதிட்டு ப்ராக்கெட்டில் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. அதே மாதிரி லைபிலிட்டிஸ் அசெட் ரெண்டதையும் அப்படியே பிரித்து போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு அசெட் சைடு என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள். கேஷ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், sundry debtors, business premises, furniture இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ண போகிறோம். ஆனால் எந்த அமௌண்ட் கொடுக்க போகிறோம்?
க்ளோசிங் இந்த 31/3/2019 இந்த உள்ள அமௌண்ட் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஷ் 29,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,30,000, சண்டே டேட்டாஸ் 1,10,000, பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் 2,50,000, ஃபர்னிச்சர் 45,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது, சண்டே கிரெடிட்டாஸ் 1,02,000, லோன் 20,000 இருக்குது. அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுங்க. சண்டே கிரெடிட்டாஸ் 1,02,000, லோன் 20,000 எழுதிட்டிங்களா? எழுதிட்டு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 5,64,000 வருதா? அப்போது அந்த 5,64,000 இங்கே நோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 5,64,000ல் இங்கே என்ன இருக்குது, 1,02,000 ப்ளஸ் 20,000 இருக்குது. அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1,02,000 ப்ளஸ் 20,000 எவ்வளோ வரும்? 1,22,000. 1,22,000 லெஸ் பண்ணி காட்டுங்க. 0 0 0, 4 - 2 2, 6 - 2 4, 5 - 1 4, 4,42,000. அப்போ 4,42,000 கொடுத்துட்டு இது கேபிட்டல் பேலன்ஸிங் ஃபிகர் நோட் பண்ணிக்கோம். இது என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம என்ன போடணும், ப்ராஃபிட்டா லாஸான்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000. அதை அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. 4,42,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, வித்ட்ரூ ₹2,500 பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது ட்ராயிங்ஸ் எப்படி போடணும், 2,500 இன்ட்டு 12 பெர் மந்த்து தானே கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு எத்தனை மந்த்து? 12 மந்த். அப்போ நம்ம இயர் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 இயர்க்குள்ள ஸ்டேட்மெண்ட் தான் போட்டுட்ருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம், 2,500 இன்ட்டு 12. 2,500 இன்ட்டு 12 எவ்வளவு? 30,000. இப்போ என்ன பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டலையும் ட்ராயிங்ஸையும் ஆட் பண்ண போகிறீங்க. 4,72,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல் 45,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 45,000 லெஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? 4,72,000ல் 42,000 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 4,27,000. ஓகேவா? இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோமா, ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh, அதை லெஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ 4,27,000ல் 4 lakh லெஸ் பண்ண எவ்வளவு, 27,000. இதுதான் நமக்கு என்ன, ப்ராஃபிட், அந்த இயரோட ப்ராஃபிட். கண்டுபிடிச்சோமா? ஓகே, சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.